தமிழக மீனவர்கள், அதாவது அவங்களும் இந்திய மீனவர்கள் தான், இவங்க இலங்கை கடற்படையினால கைது செய்யும் பொழுது மட்டும் செய்தி எப்படி வரும்னா, தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி சென்றதால் இலங்கை ராணுவம் சிறைப்பிடித்தது, இலங்கை ராணுவம் தமிழக மீனவர்களை சுட்டது, இலங்கை ராணுவம் தமிழக மீனவர்களின் படகுகளை பறிமுதல் செய்தது, இலங்கை நீதிமன்ற வளாகத்தில் தமிழக மீனவர்கள் ஒப்படைப்பு, இப்படிதான் செய்தி வரும் தவிர இந்திய மீனவர்களை இலங்கை பிடிச்சிருச்சு, ஐயோ என்னங்க இலங்கை ஒரு சின்ன நாடு, அதுக்கு யாரும் இவ்வளவு தைரியம் தந்து அது எப்படி தமிழ்ல பிடிக்கலாங்கிற குரல் எங்கேயும் இன்று எழுந்ததா நமக்கு தெரியல. குஜராத்ல இருந்து கடல் எல்லை தாண்டி போனா பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. அப்ப என்னங்கிறாங்கன்னா, இந்திய மீனவர்கள் பாகிஸ்தான் படையினா கைது செய்யப்பட்டாங்கன்னு இந்தியா முழுக்க சென்சிசைஸ் ஆகுது. ஐயோ பாகிஸ்தான்காரன் நம்ம நாட்டுக்காரனை பிடிச்சானா அப்படிங்கிற ஒரு கோபம் யதார்த்தமாக இங்க அரசியல் கலசூல்ல எழுது. அதே போல இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் இருந்து மீன் பிடிக்க போறவங்க பங்களாதேஷ் கடற்படையில பிடிச்சிட்டாங்க, இல்ல அதை தாண்டி போனா வியட்நாம்ல பிடிச்சிட்டாங்கன்னா உடனே இங்க சென்சிடைஸ் ஆகுது. ஐயோ பங்களாதேஷ்கார இந்திய கடல் பிடிச்சானா, அது எப்படி சின்ன நாடு, அப்ப எவ்வளவு தைரியம் இருக்கு, எவ்வளவு கொழுப்பு இருக்குன்னு பேசக்கூடிய ஊடகங்கள், பொதுமக்கள் மற்றும் அரசு. ஏன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி குஜராத் மீனவர்கள், மகாராஷ்டிரா மீனவர்கள், இல்ல மேற்கு வங்க மீனவர்கள், ஒடிசா மீனவர்கள் கைது செய்யப்படும் போதெல்லாம் கொதிக்கின்ற இந்த இந்திய சமூகம் தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யும் பொழுது மிக அமைதி காத்திருக்கிறது. இது இப்போது இல்ல, தொடர்ச்சியாக இதுதான் இங்க இந்திய அரசுடைய பார்வையாக இருக்கிறது. இந்த பார்வை மாறணும். எந்த ஒரு இடத்துல இருந்து மீனவர்கள் கைது செய்யப்பட்டாலும் அவர்கள் இந்திய மீனவர்கள் தான். இந்திய அரசமைப்பு சட்டம் அந்த மீனவர்களுக்கு என்ன பாதுகாப்பு தரணுமோ அது தமிழர்களுக்கு தரணும், இதுதான் பொருந்தும். ஆனா அவங்க சொல்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துல, நமக்கு தெரியும் இலங்கையில் நடந்த